மார்க் 12:33 முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது. இதுதான் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்பில் உள்ள ஒரு முதல் பலி. தேவனை பிரியப்படுத்த முடியும். பலி கஷ்டம்தான். சொன்னது போல் பலி என்றால் வலி. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டா போதுமா? ஆராதனை ஒரு நாள் கர்த்தருக்கு பிரித்து வைக்கிறோமா? அதே நமக்கு பாரமாக இருக்க. 6 நாள் உன் வேலையை செய், ஒரு நாள் நீ ஓய்ந்துரு. அதை பரிசுத்த நாளாக நினை. அன்றைக்கி வேறு எந்த வேலையும் செய்யாத. ஒரு நாள் அதில் என்ன இருக்குது? என்ன கஷ்டமாக இல்லை. நான் ஏதோ பாஸ்டர் நேராக பைபிள் காலேஜிலிருந்து பட்டம் பெற்றுங்க வரல. உங்களை போல் வாலிப பையனாக இருந்தேன். கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். பிரியமானவர்களை திருமணமாகிட்டு குழந்தைகளை பெற்றோம், வேலைக்கு போனோம். எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க எனக்கு வாஞ்சி இருந்தது. எங்களுக்கும் 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த நாட்கள் எங்கள் அண்ணா நகர் நல்ல நினைவு இருக்குது. முகப்பேர் ரோட்டில் எங்கள் வீடு. காலை ஆராதனைக்கு ஒரு பிந்தி வந்ததா நினைவே இல்லை. 2 பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு வரும். அம்மா வருவாங்க. சார் ஆராதனை முடிந்து 1 மணிக்கு போல முடியும். அங்கெல்லாம் இந்த மதிய இந்த அன்பின் விருந்தெல்லாம் கிடையாது எங்களுக்கு. அதுக்காகவே அன்பின் விருந்த நம்ம சபையில் ஆரம்பிச்சு பிள்ளைகளை கூட்டிகிட்டு அந்த வெயிலில் திருமங்கலத்தில் இறங்கி முகப்பேர் ரோட்டில் இப்போ பஸ் கிடையாது, நடக்கணும். பிள்ளைகளை சிறு வயசுலேயே நடக்க பழகணும். தூக்கிட்டு போக மாட்டோம். அந்த வெயிலில் ஒரு தலையில் ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு நடந்து வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு, பிள்ளைகளை திரும்ப கூட்டிக்கிட்டு 4 மணிக்கு சண்டே கிளாஸ், 4:30 நினைக்கும். அதே நேரத்தில் யூத் சர்வீஸ் உண்டு. திரும்ப அண்ணா நகர்லேருந்து முகப்பேர் ரோட்லேருந்து திருமங்கலத்துக்கு நடந்து வந்து திருமங்கலத்தில் பஸ் எடுத்து பிரசவக்கம் வந்து சண்டே கிளாஸ், யூத் சர்வீஸ். 4 வாரம் 4 பேர் யூத் சர்வீஸில் பேசுவோம். ஒரு வாரம் பாஸ்டர் சாம்சரியா பேசுவாங்க. இன்னும் 2 வாரங்கள் மூத்த ஊழியர்கள் பேசுவாங்க. 4ஆவது வாரம் நான் பேசுவேன். அதை முடிச்சிட்டு அம்மா ஈவினிங் சர்வீஸ் இருப்பாங்க. நாங்கள் கற்று எங்கேயாவது அனுப்புகிற இடத்துக்கு ஊழியத்துக்கு போவேன். எங்களுக்கு வேலை இருந்தது. வேலையிலையும் நல்ல பேர் வாங்கினேன். எங்களுக்கு வயதான பெற்றோர் வீட்டில் இருந்தாங்க. நாங்கள் இப்படி தான் வளர்ந்தோம். இப்படி தான் இருக்கணும், இதான் சட்டம்னு சொல்லாமல் எங்கள் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. இந்த வாகன வசதியெல்லாம் அன்றைக்கி எங்களுக்கு கிடையாது. எங்கள் பிள்ளைகளுக்கு அதனால் என்ன குறை வந்தது? படிப்பில் குறை வந்ததா? இன்னும் பிள்ளைகள் வளர்ந்தாங்க. கிறிஸ்டி எஃப்சி சாட்டர்டே குயர் ப்ராக்டிஸ் வந்துடுவாங்க. சண்டே இப்போ 3 சர்வீஸ், சண்டே ஸ்கூல் எல்லாங்க இருப்பாங்க. நொந்து நூலாகி சண்டே ஈவினிங் வீட்டுக்கு போவோம். பிள்ளைங்க படிப்பை கற்றுற ஆசீர்வதிக்கலையா? ஒரு அன்பு வேணுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அன்பில் நடந்து கொள்ளுங்க. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடு. என்ன வந்தாலும் சரி, ஆண்டவருக்காக ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுவோமே. 6 நாள் நம்ம வேலை தானே செய்கிறோம். எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு.